குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் நல்ல யோக பாக்கியத்தை கொடுக்கும். காசு பணத்துக்கு ஒரு நாளும் பஞ்சம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் உங்களுக்கு கையில் பணம் காசு. ஏன்னா 2ஆம் அதிபதிங்கிறது தான் தனஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. அப்போ அவங்க லக்னத்தில் இருக்கும்போது நல்ல குடும்பம் அமையும். நல்ல வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது படிப்பை கொடுக்கும், நல்ல படிப்பு கொடுக்கும். காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத கொடுக்கும் லக்னத்திலே 2ஆம் அதிபதி இருந்தால். இதை 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி இருந்தால், லக்னத்தில் 2ஆம் அதிபதி இருந்தால் அந்த பலனை, 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி இருந்தாலும் அதே பலனை நல்ல யோக பலனையே கொடுக்கும். ஏன்னா அந்த வீடு ஆட்சி வீடாக இருக்குல்ல, ஆட்சி வீட்டில் அந்த பலன் இருந்தால், ஆட்சியில் இருந்து அதனுடைய தசையை நடத்துனுச்சுன்னா 2ஆம் அதிபதி யோக பாக்கியம் அதிகமாக கொடுக்கும். பணங்காசு தான் அதிகமாக கொடுக்கும். பணங்காசு, குடும்பமும் நல்லதாக அமையும். 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி ஆட்சியாக இருந்தால் குடும்பமும் நல்லாயிருக்கும், படிப்பும் நல்லாயிருக்கும். ஏன்னா வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் இந்த 3மே 2ஆம் இடத்துக்கு தான் சம்மந்தப்படும். அப்படிங்கும்போது இந்த 3மே குறைவில்லா கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இந்த 2ஆம் அதிபதி இருந்தாலும் நல்ல யோக பாக்கியத்தை தான் கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியம், புகழ், கீர்த்தி இது எல்லாமே 3ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படும். இப்போ நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு புகழ் அடையணும், புகழ்னா வெற்றி அடைஞ்சு புகழ் அடையும் போது வெற்றி புகழ் எல்லாமே அதுலேயே 3ஆம் இடத்துலேயே அடங்கிடுது. அப்போ இந்த 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானங்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகவே முடியும், நல்லதாகவே முடியும். நீங்கள் மேலும் ஒவ்வொரு வீட்லேயும் 2ஆம் அதிபதி இருந்தால் என்ன பலனுங்கிறத பற்றி பார்க்கலாம். கீழே லிங்க்கு கொடுத்துருக்குறேன், அதில் போய் பாருங்கள்.